போனவரோட உயிரை விட உங்க எல்லார் உயிரும் எனக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க, கிளம்புங்க. அம்மா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போங்கம்மா. தமயந்தி, உன் பாதையில தடையா இருந்த முட்கள் ஒன்னொன்னா வரிசையா விலகிக்கிட்டே இருக்கு. எங்க அனுதாபங்களுக்கும் நீங்க வருத்தப்படுறதுக்கும் இடமே இல்ல. இங்க இருக்கிறது பழிதான். பழிக்கு பழி தீக்கிறது மட்டும்தான். என்ன பேச்சு பேசுற கரணா? என் மேலேயே நீ சந்தேகப்படுறியாடா? சந்தேகம் படல பாட்டி. அது என்னடா அது இது? நான் இப்ப பலமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சா? ஆமா பாட்டி, அவருக்கு மட்டும் இல்ல, என் காதுலயும் விழுந்துச்சு. உண்மைதான் அத்தை, எனக்கு கூட கேட்டுச்சு. அதனால தான் நாங்க பாக்குறதுக்கு ஓடி வந்தோம். அப்படின்னா ஒரு தாயோட தவிப்பும் துடிப்பும் அழுகையும் வயித்தெரிச்சலும் உங்க எல்லாருக்கும் சிரிப்பு சத்தமா கேக்குதா? சபாஷ், பாராட்டுறேன். உங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். ஐயோ, அது அது அப்படி இல்ல அத்தை. அது நாங்க வந்து பின்ன எப்படி ஹேமா? பின்ன எப்படி? ருத்ர நான் சீராட்டி பாராட்டி வளர்த்தவ, புலி மாதிரி அவனை வளர்த்தேன். கடைசியில நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பாம்பு கிட்ட போய் பலி ஆயிட்டானேன்னு இந்த தாய் வயிறு எரிஞ்சு அழுதுகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு சத்தமா கேக்குதா? நான் சிரிக்கிற மாதிரியா தெரியுது? எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இவர் ருத்ராவ சுமக்கல, பெக்கல. இவளுக்கு எப்படி அவன் மேல அக்கறை இருக்கணும் தானே எல்லாருமா சேர்ந்து யோசிக்கிறீங்க? அப்படி இல்ல அத்தை. எனக்கு தெரியும் ஹேமா, எனக்கு தெரியும். ருத்ராவ நான் 10 மாசம் சுமந்து பேக்கலதா. ஆனா இந்த கையால தான் அவனை தாளாட்டி வளர்த்தேன். 100 பேர் நம்மளை தாக்க வந்தாலும் அவங்களை எதிர்த்து போராடணும். அந்த அளவுக்கு என் மகனை புலி புலி மாதிரி வளர்த்தேன். ருத்ரா மேல நான் வச்சிருந்த பாசம் உங்க யாருக்குமே புரிய போறது இல்ல. பெத்த தாய் தேவிகையை விட வளர்த்த தாய் யசோதையோட பாசம் 100 மடங்கு அதிகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதையே நீங்க எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டீங்களே. ரொம்ப சந்தோஷமா ஹேமா, ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு உயிரை கொடுத்த சேவை செஞ்சதுக்கு எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, தாயோட கடமையை கேவலப்படுத்திட்டீங்க, பரவாயில்ல. ஆனா தாயோட பாசத்தை அவமானப்படுத்தாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இதுக்கும் மேலேயே இந்த தாய் உயிரோட இருக்கிறது மீன்தான். உங்களுக்கு எல்லாம் என் மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு தெரிஞ்ச நிமிஷமே இப்பவே என் உயிரை விட்டணும் போல தோணுது. ஹேமா, சச்சே, அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. ருத்ரனோட சாவாலே நம்ம எல்லாரும் தான் உடைஞ்சு போயிருக்கோம், வேதனையில இருக்கோம். அதனால யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்துல நீங்க உயிரை விடுற அது இதுன்னு சொன்னா என்ன அத்தை இதெல்லாம்? வீட்டுக்கு பெரியவங்களா இருந்து நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நானும் ஒரு தாய் தான். இன்னொரு தாயோடைய வேதனைய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணும் கல்லஞ்சிக்காரி கிடையாது அத்தை. ஆமா பாட்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க யாரும் தப்பான அர்த்தத்துல பேசல. இங்க பாருங்க, பாட்டி இப்ப ரொம்ப டிஸ்டர்படா இருக்காங்க. அவங்கள தானே சமாதானப்படுத்திட்டு வர வரைக்கும் நாம யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அவங்கள தனியா விடுறது நல்லது. ஆமா ஆமா, இத பாருங்க, கொஞ்ச நேரம் என்ன தனியா விட்டுருங்க.
எல்லாரும் போங்க, இங்க இருந்து போயிடுங்க. வாய் விட்டு அழுது என் மனசுல இருக்கிற வேதனைய நான் கொஞ்சமாவது குறைக்கணும். ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. இது துக்கத்துல வர்ற கண்ணீர் கிடையாது, சந்தோஷத்துல வர்ற கண்ணீர். இது சந்தோஷத்துல வந்த கண்ணீர். ருத்ரா, ருத்ரா, இது சந்தோஷத்துல வந்த கண்ணீருடா. நீ செத்து போன சந்தோஷத்துல வந்த கண்ணீர். பாவம் கருணாவும் பாட்டி, நம்ம கேட்ட கேள்விகளால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாங்க. நீ அவங்கள அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது கருணா. அம்மா, பாவங்கீவெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. பாட்டி ரூம்ல இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சுல? ஆமாண்டா, எனக்கும் கேட்டுச்சு. இருந்தாலும் ரொம்ப எமோஷனல் ஆகும்போது இந்த சிரிப்பு அழுகை எல்லாம் ஒன்னா வரும்னு சொல்லுவாங்க. பாவம், பிள்ளைய பறி கொடுத்த துக்கத்துல பாட்டி பாவம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. நாமளே அவங்கள சந்தேகப்பட்டுட்டோங்கிற வேதனை வேற. அத்தை, இருந்தாலும் நீங்க இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்க கூடாது. அப்படின்னா? அம்மா, எமோஷனல் ஆகுறதுன்றது வேற, எமோஷனல் ஆன மாதிரி நாடகம் ஆடுறதுன்றது வேற. நீங்க கவனிச்சீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. பாட்டி ரூம்ல போகும்போது அவங்க கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. அந்த பக்கமா திரும்பிட்டாங்க. அப்புறம் நம்ம பக்கம் திரும்பும் போது கண்ணுல தண்ணி இருந்தது. அது கூடவா தெரியாது நமக்கு? அப்படியா சொல்ற? ஆமா அத்தை, அது மட்டும் இல்ல, சின்ன மாமா பத்தி பேசும்போதெல்லாம் பாட்டி கண்ணுல கொஞ்சம் கூட வேதனை தெரியல. சும்மா வாய் வார்த்தைக்கு வேதனையா இருக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தத்துல அவங்க குரல்ல மகன் இழந்த வேதனை எல்லாம் கொஞ்சம் கூட தெரியல. பாட்டி ரொம்ப சுயமரியாதை உள்ளவங்க தான். ஆனா அவங்கள ரொம்ப பக்கத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்னால சொல்ல முடியுது. ஆமாமா, இப்பெல்லாம் பாட்டியோட நடவடிக்கையில நிறைய வித்தியாசம் தெரியுது. ரொம்ப ஆழமா கவனிச்சு பாருங்க, அது உங்களுக்கே தெரியும். எதுக்கும் பாட்டி மேல ஒரு கண்ணு இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்படியா சொல்றீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி தோணி இருக்குன்னா நாம கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். இன்னையிலிருந்து உங்க பாட்டியோட நடவடிக்கைகளை நாம எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்பா, எனக்கு இப்ப நடந்த விஷயங்களை ஜீரணிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? இனிமேலாவது எந்த அசம்பாவிதமும் நடக்காம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன? என்ன அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓ, நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா பேசிட்டேன்ல, அதுவும் திடுத்துப்புன்னு. என்னோட வார்த்தைகள் உங்களை புண்படுத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அமிர்தா. உங்க வார்த்தைகள் கடினமா இருந்தாலும் நீங்க சொன்னது சரிதானே. நீங்க இருக்கிறது அப்படியே சொல்லிடுவீங்க, எதையும் சுத்தி வளைச்சு பேசவே மாட்டீங்க. எல்லாம் சரிதான். ஆனாலும் சின்ன வயசுல இருந்து எங்களை தூக்கி வளர்த்த சித்தப்பா இனிமே நம்ம கூட இருக்க மாட்டாருங்கிறத என்னால ஜீர்ணிக்கவே முடியல அமிர்தா. எங்க அப்பா விட ரொம்ப அதிகமா எங்க சித்தப்பாவை கூட நாங்க க்ளோஸா இருந்திருக்கோம். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க என்ன கேட்டாலும் மறுக்கவே மாட்டாரு. என்ன எங்க அண்ணனை சொந்த குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க சித்தப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல கைடுங்க.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இழந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அமிர்தா. நேத்து ஒரு நிமிஷம் கூட என்னால தூங்கவே முடியலங்க. கண்ணை மூடினா சித்தப்பா முகந்தான் கண் முன்னாடி வருது. இங்க நம்ம பக்கத்துல அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னால அவ்வளவு சுலபமா அவரை மறக்க முடியலங்க அமிர்தா. அவர் ஞாபகம் என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றது? ஞாபகப்படுத்திக்காதீங்க, மறந்துருங்க. அத்தை அத்தை, இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? எங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் போகலையா? நேத்து ஏதோ நேரம் சரியில்லை, வாய் தவறி ஏதோ பேசிட்டோம். அதையே மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் கோவமா இருந்தா எப்படி? மனசை தேத்திக்கோங்க அத்தை. ப்ளீஸ் எங்ககிட்ட பேசுங்க அத்தை. இதுக்கு மேல பேச என்ன இருக்கு ஹேமா? இந்த கோபம், வாக்குவாதம், சண்டை, சிரிப்பு, பேச்சுவார்த்தை, இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையோன்னு எனக்கு தோணுது. பாட்டி, மாமா இறந்து போனது எல்லார் மனசுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அது யதார்த்தம் தான். அதுக்காக நீங்க இப்படி இடிஞ்சு உட்காந்துட்டா எப்படி பாட்டி? கொஞ்சம் கொஞ்சமா நாமளே நம்ம மனசை தேத்திக்க வேண்டாமா? யாருக்காக என் மனசை தேத்திக்கணும்? எதுக்காக என் மனசை தேத்திக்கணும்? சொல்லு மயூரி. என் வாழ்க்கையில இருந்தது 2 கனவுதான். அது என் குழந்தைங்க. அந்த விஷ்ணு என்னடான்னா எங்கேயோ தூர தேசத்துல போய் உட்காந்துருக்கான். எங்க இந்த வீட்டுக்கு தூணா இருந்த என் மக ருத்ரா, புலி மாதிரி வளர்த்த என் மக ருத்ரா, அப்படிப்பட்ட என் மகன் கோரமா தான் உயிரை விட்டுட்டானே. இதுக்கு மேல இந்த வீட்டுல எனக்குன்னு சொல்லிக்க யார் இருக்காங்க? எதுக்காக நான் இங்க சந்தோஷமா இருக்கணும்? சொல்லுங்க. பிள்ளைங்க இல்லாத வீட்டுல ஒரு தாய் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? என் சிரிப்பு, என் சந்தோஷம் எல்லாமே நான் ஆசையா வளர்த்த என் மக ருத்ரா கூடவே மண்ணோட மண்ணா போயிடுச்சு. ஹேமா, மண்ணோட மண்ணா போயிடுச்சு. ஐயோ அத்தை, நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க அத்தை, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க எங்க எல்லாருக்காகவும் மனசை தேத்திக்கிட்டு தான் ஆகணும். நாங்க எல்லாரும் கூட உங்க பசங்க தானே. ருத்ரன் இறந்து போனது நம்ம எல்லாருக்குமே இழப்புதான். அந்த இழப்பை ஈடு கட்டுறதுக்கு நாங்க எல்லாருமே முயற்சி பண்றோம். ப்ளீஸ் நீங்க உங்க மனசை தேத்திக்கோங்க அத்தை. அம்மா, என்ன சித்தையா? நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேம்மா. ருத்ரனோட இறப்பு என்னமோ ரொம்ப கொடூரமா தான் இருந்தது. ஆனா அவனுடைய இறுதி சடங்குகளையாவது நல்லபடியா செஞ்சு அவனுடைய ஆன்மா சாந்தி அடையிற மாதிரி செஞ்சு முடிக்கணும். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாம செய்யலாமே அத்தை. நம்ம ருத்ரனுடைய ஆத்மா அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும். அதுவும் சரிதான். வேண்டாமா சித்தையா? இங்க பாருங்கம்மா, இது உங்க குடும்ப விஷயம்தான். இதுல நான் தலையிடுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது எதையோ நான் சொல்றேன். ருத்ரையா செத்து போனது அந்த நாகராணியால. அது சாதாரண மரணம் இல்லை. நாகராணி பழிக்கு பழி வாங்கி இருக்கா. அதோட பாதிப்பு அவர் செத்தப்பவும் நிச்சயமா இருக்கும். முழுசா அது மறையாதுமா. அதெல்லாம்
அப்படின்னா ருத்ரையாவுக்கு நீங்க இறுதி சடங்கு காரியம் அது இதுன்னு எது செஞ்சாலும் சரி, அது எல்லாத்து மேலையும் நாகராணியோட பழிவெறி நிச்சயமா இருக்கும். மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு அதனால பெரிய ஆபத்துகள் ஏற்படலாம். அதனால நான் சொல்றத கேளுங்கம்மா, என் அனுபவத்துல நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த காரியம் பண்ற வேலையெல்லாம் தள்ளி போடுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்லபடியா அமையும் போது இதை பத்தி எல்லாம் யோசிங்க. சித்தையா சொல்றது கூட எனக்கு சரின்னு தான் தோணுது. அப்படியே செஞ்சிடலாம் சித்தையா. என்ன சொன்னீங்க? மறந்து போகணுமா? அது என்னன்னா, நான் சொல்ல வந்தது அந்த அர்த்தத்துல இல்ல அர்ஜுன். உங்க சித்தப்பாவோட சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க இந்த மாதிரி வருத்தப்படுறது கவலைப்படுறதெல்லாம் அவர் கண்டிப்பா விரும்ப மாட்டார்ல. அந்த விஷயத்த நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே இப்போ அவரை நினைச்சு வருத்தப்பட்டா பரலோகத்துல இருக்கிற அவரோட ஆத்மாவுக்கு கஷ்டமா இருக்காது அர்ஜுன்? பெரியவங்க எங்க இருந்தாலும் அவங்க குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் தானே அவங்க ஆசைப்படுவாங்க. நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் நீங்க மறந்து அவர் கூட இருந்த நல்ல நேரங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்க பாருங்க. அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். ஆமாங்க அமிர்தா, உங்க வார்த்தைகள் இருக்கிற பாசிட்டிவ் அம்சங்களை நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்ல. ஏன்னா இப்ப உங்க மனநிலைமை அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு சாவு விழுந்திருக்கு. நாம இனிமே அடுத்து நடக்க போற விஷயங்களுக்கு தயாரா இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு முன்னேறி போயிட்டு இருக்கணும். என்ன நடக்க போற காரியமா? இப்போ நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கவலையில முழுகி போயிருக்கீங்க. சின்ன மாமா போய் சேர்ந்துட்டாரு. ஆனா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கணும்ல. சும்மா இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தா அதெல்லாம் எப்படி நடக்கும்? வீட்டுல எல்லாரையும் நிதானமா சமாதானப்படுத்தணும். அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வீட்டுல எல்லாரும் இந்த துக்கத்துல இருந்து வெளியே வர மாதிரி பார்க்கணும். இந்த வீட்டு மருமகளா இதெல்லாமே செய்ய வேண்டியது என்னோட கடமை. நிச்சயமாங்க அமிர்தா, உங்களை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீங்க என் மேல என் குடும்பத்து மேல காட்டுற அக்கறைக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க. அர்ஜுன், போதும் நிறுத்துங்க. இதுல நான் பெருசா எதுவுமே பண்ணல. என்னோட கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்போ இந்த பேச்செல்லாம் வேண்டாம். போங்க, போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. சரிங்க அமிர்தா. ஒரு பலி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த பலி யாருங்கிறத அந்த பரமேஸ்வரனை முடிவு பண்ணிடுவோம். என்னென்னமோ நடந்த ஒவ்வொரு தடவையும் நான் யூகிக்கிறது தான் எப்பவும் தப்புன்னு ஆயிடுது. மொத்தத்துல நான் நினைக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது வேறையா இருக்கு.
அமிர்தா தான் நாகராணின்னு நான் நினைச்சது தப்பாயிடுச்சு. நான் தான் அவசரப்பட்டேன் போல. விஷயம் என்னன்னு ஒழுங்கா விசாரிக்காம வீட்ல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டியதா போயிடுச்சு. இல்ல, அமிர்தா என் கண் முன்னாடி தான் இருந்தா. அவ இங்க இருக்கும்போது அங்க போய் ருத்ரா மாமாவை எப்படி சாகடிச்சிருப்பா? நான் ஏன் இத பத்தி எல்லாம் யோசிக்காம விட்டேன்? இல்ல, அந்த அமிர்தா அங்க இங்கன்னு 2 இடத்துலயும் இருந்துகிட்டு ஒருவேளை